வணக்கம். தாழ்வு மனப்பான்மை குறித்து கொஞ்சம் சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். தாழ்வு மனப்பான்மைங்கிறது ஆரம்பத்தில் அது நல்லது. இப்போ நிறைய பேர் என்னென்னா ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி சொல்லும்போது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ங்கிறது தாழ்வு மனப்பான்மை தலைகீழாக நிற்பது தான். அவங்க உள்ளத்தில் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், அதை மறைக்கிறதுக்காக அங்கே சுப்பீரியராக நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்வது உண்டு. இப்போ என்னென்னா, எனக்கு தெரிந்த ஒருத்தர் அவர் சென்னைக்கு வராரு. அவர் குடியாத்தத்துலேருந்து வராரு. அங்கே ஒரு கிராமத்து மாணவர் வேட்டி கட்டிக்கிட்டு வராரு. இங்கே மாநில தலைநகரத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் சேர்றாரு. அங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் அவரை பார்த்து கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க. அவருக்கு சரியாக பேச தெரியல, ஆங்கிலத்தை உச்சரிக்க தெரியல. எல்லாரும் சேர்ந்து அவரை கிண்டல் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க முன்னாடி நாம் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நிறையா படிக்கிறாரு, வளர்த்துக்கிறாரு. எப்படியாவது நாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதணும்னு நினச்சி எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு உத்தரப்பிரதேசத்தில் போய் வேலையை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் 3 PhDயும் வாங்கினார். அவருக்கு தொடக்கத்தில் இருந்த தாழ்வு மனப்பான்மை என்னாச்சுன்னா ஒரு உந்து சக்தியாக அது மாறியது. என்னென்னா, ஒரு வேக்யூமை கிரியேட் பண்ணும்போது அதை நம்முடைய முயற்சிகளால் நாம் நிரப்புவதற்கு விருப்பப்படுவோம், உழைப்போம். அதுதான் நம்மை முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லும். இதை ஆல்ஃப்ரட் ஆட்லர் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் இந்த டேர்மை சொன்னார், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அவர் என்ன சொன்னார்னா, இது வரும்போது அதனால் பீடிக்கப்படுகிறவர்கள் எதையாவது சாதிப்பதற்கு கடுமையாக முயற்சி செய்வார்கள், அவர்கள் தொடர்ந்து உழைப்பார்கள். நாம் இதிலிருந்து விடுபட்டு மற்றோரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், மற்றோரால் புகழப்பட வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்வார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரித்திரத்தில் பார்த்தோம்னா நிறைய பேர் தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்கள் உயர்ந்திருப்பதை படிக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, ஹிட்லருக்கே தொடக்கத்தில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். காரணம் என்னென்னா, ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்கூலில் அவர் 2 முறை நிராகரிக்கப்படுகிறார் வியன்னாவில். அது அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. அவருடைய சமூக பின்னணி, அரசியல் பின்னணி, இதுவும் அவருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. அவருக்கு பிசியலாஜிக்கலாகவும் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அந்த பிசியலாஜிக்கல் ப்ராப்ளம் இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க, நிறைய பேர் இருந்ததுன்னு சொல்றாங்க. அந்த காரணத்தினாலும் அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. அதுதான் என்னன்னா, அவரை நாம் ஏதாவது சாதிக்கணும் என்கின்ற எண்ணத்தை நோக்கி உந்தி தள்ளியது. அவர் தவறான வழியில் சென்று விட்டார், அது வேற விஷயம். இப்போ நெப்போலியன் எடுத்துட்டிங்கன்னா, அவர் கார்சிகாவில் பிறக்கிறாரு. அவரை பிரான்ஸுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போனால் அவருடைய ப்ரொனன்சியேஷன்லாம் சரியாக இல்லை. மற்ற மாணவர்கள்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. அதனால் என்னன்னா, அவர் ரூமில் உட்காந்துக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கிறார். நிறைய படிக்கிறாரு, படித்து அறிவை வளர்த்துக்கிறாரு. அதனால் அவர் வெளியே வந்துட்டு 24 வயதில் அவர் ஒரு ஜெனரல் ஆகிறார். நம்ம நிறைய பேர் சரித்திரத்தில் பார்த்துருப்போம். இப்போ டெமஸ்தனிஸ் பார்த்தா அவர் கிரேக்கத்தில் இருந்த ஒரு வழக்கறிஞர். அவருக்கு சரியாக உச்சரிக்க வராது, ஏன்னா அவருக்கு ஒரு திக்குவாய் இருந்தது. அதனால் என்னென்னா, எல்லா வழக்குலையும் அவர் தோக்குறாரு. உடனே ஒரு வைராக்கியத்தை வளர்த்துக்கிட்டு நாம் எதையாவது சாதிக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு போய் தன்னுடைய தலையில் பாதியை அவர் மழிச்சுக்கிட்டு அங்கே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா மழிச்சாதான் வெளியே வர முடியாது அப்படிங்கிறதுனால படித்து அறிவை வளர்த்துக்கிறாரு. கண்ணாடி முன்னாடி நின்று எப்படி பேசுறதுன்னு அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, கடல் அலை இருக்கே, அதுக்கு பக்கத்தில் கடற்கரையில் கடல் அலையை விட அதிகமான ஒரு துணியில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக கூழாங்கல்லாம் தன்னுடைய வாயில் அடைச்சிக்கிட்டு தொடர்ந்து பேசி அந்த திக்கு வாயிலிருந்து விடுபடுறாரு. அப்புறம் மலையில் ஏறுறாரு. மலையில் ஏறும்போது ஒரு நீளமான ஒரு வாக்கியத்தை உச்சரிச்சுக்கிட்டு மூச்சு வாங்காமல் எப்படி பேசுறதுன்னு கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வெற்றியை தவிர வேறு எதையும் பெறவில்லை. நம்ம மகாத்மா காந்தியை பற்றி படிக்கிறோம். அவர் தொடக்க காலத்தில் மேடை பேச்சே வராதவர். அவருக்கால வாதாடவே முடியாது, அப்படியே தலையெல்லாம் சுற்றுது. மும்பையில் அப்படியே உட்காந்துடுறாரு. அப்படிப்பட்டவர் தான் இந்தியாவில் உள்ள மூளை முடுக்குகளிலெல்லாம் சென்று சொற்பொழிவாற்றியவர். சார்லி சாப்ளினுடைய அந்த சூழல் மிக மிக வறுமையான சூழல், ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நல்ல உயரம் தான். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, லூஸாக அந்த உடையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு காமிக்கான ஒரு அப்பியரன்ஸை கொடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். அதனால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா அதை வெற்றி பெறுவதற்கான உந்துதலாக வைத்துக் கொள்வது நல்லது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அதை நம்முடைய முயற்சிகளால் நாம் நிரப்ப வேண்டும். எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயரம் குறைவாக இருந்தால் வரும். அதே மாதிரி
நம்முடைய தோற்றத்தினால. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய தமிழறிஞர் என்கிட்ட சொன்னார், நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன்னு கல்லூரியில் மாணவர்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட நினச்சேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா படித்து ஏகப்பட்ட புத்தகங்கள், அற்புதமான புத்தகங்கள்லாம் எழுதினார். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபிசியலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், அதனால் ஏற்படும். மற்றவங்க புறக்கணிச்சாங்கனாலும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா அமெரிக்காவில் அந்த காலத்தில் இருந்த அந்த ஆப்பிரிக்கர்களெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அதனால் அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, ஒரு மெஜாரிட்டி நிறைய பேர் இருப்பாங்க, அந்த இடத்துல நாம் ஒரு மைனாரிட்டியாக போயிடும். அப்போ என்ன ஆகுன்னா, ஒரு உதாரணத்துக்கு எல்லாரும் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க, நம்மளுக்கு இங்கிலீஷ் பேச வரல அப்படின்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். இப்போ ஹிந்தியே பேசுகிறவங்க ஒரு குரூப்பில் என்ன ஆகுனா நாம் மாட்டிக்குவோம். அந்த மாதிரி டைமில் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருவது உண்டு. இன்னொரு பக்கம் என்னன்னாக்க, நமக்கு ஒரு வேறு கல்ச்சரில் போயிட்டு அவங்களோட நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாத சூழலில் கூட அது வரும். ஏதோ நம்ம ஒர்த் இல்லை, நம்ம பயன் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டாலும் தாழ்வு மனப்பான்மை வரும். இதிலிருந்து எப்படி விடுபடுவது அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ், அதை நாம் புரிஞ்சுக்கணும். அதையே புரிஞ்சுக்கலன்னா அதிலிருந்து வெளிவரவே முடியாது. அதனால என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு, நம்ம சரளமாக பேச முடியலன்னா எப்படி சரளமாக பேசணுங்கிறத கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான சேலஞ்ச். அடுத்தது என்னென்னா, டெய்லி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரணும். இப்போ இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸில் சொல்கிற மாதிரி என்னென்னா, சிஸ்டம் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டெய்லி 1% இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சா கூட ஓவராலாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் வரும். நம்முடைய ஸ்கில்ஸையும் நம்மளுடைய டேலண்ட்ஸையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். திறன்களை வளர்ப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் என்னென்னா, நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவான குரூப். இப்போ நீ நல்லா தான் பண்ணுற, கவலைப்படாத, நீ பேசு, நீ நல்லா பண்ணுற, நல்லா படிக்கிற அப்படின்னு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு குரூப் தேவை. நமக்கு எது வீக் பாயிண்ட், அக்கில்லிஸ் ஹீல்ஸ் எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி நேரத்தில் நம்மை வழிநடத்துவதற்கு ஒரு ஆசான் தேவை, ஒரு மென்டர் தேவை. அந்த மாதிரி ஒரு மென்டரை நம்ம பிடிச்சிட்டோம்னா இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நாம் எளிதாக வெளியில் வர முடியும். எனவே அனைவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு தருணத்தில் தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. ஆனால் அந்த தாழ்வு மனப்பான்மை அவர்கள் எரிபொருளாக கொண்டு தங்கள் வாழ்க்கையை ரசவாதம் செய்கிறார்கள். நன்றி, வணக்கம்.